அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக பெரிய நுணுக்கமான சூட்சுமமான தத்துவார்த்தமான ஒரு சிந்தனை தான். அதை தான் நாம இன்று இறை அருளாலும் குரு அருளாலும் சிந்திக்க இருக்கிறோம். நான் யார்? நான் உடலா, உயிரா, மனமா, அறிவா என்று நாம் இன்னைக்கு சிந்திக்கலாம். நான் யார் என்ற இந்த இரண்டு சொற்களை அடங்கிய இந்த வினா கேட்ட உடனேயே ஆன்மீக தேடல் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு பெரும்பான்மையான இந்த வினாவிற்கு உரியவர் யார் என்று தெரிந்துவிடும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பகவான் ரமண மகரிஷி தான். அவர் மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மகான்களும் அனைத்து ஆசான்களும் இந்த வினாவிற்குள் சென்றுதான் எல்லா ரகசியங்களையும் பிரபஞ்ச உண்மைகளையும் தன்னை பற்றிய உண்மையையும் வாழ்க்கையை பற்றிய உண்மையும் கடவுளை பற்றிய உண்மையையும் எல்லா சூட்சுமங்களையும் அறிந்துள்ளார்கள் என்று சொல்லலாம். இல்லைன்னா இந்த இரண்டு சொல் நான் யார் என்ற வினாவிற்கு முழுக்க முழுக்க காரணகர்த்தாவாக, பொறுப்பாளராக, உரிமையாளராக எல்லாருடைய மனங்களையும் நிறைந்திருப்பவர் யாரு? நம்ம ரமண மகரிஷி தான். அழகா அவருடைய வாழ்க்கையில அவர் அழகா ரெடியாகி ஸ்கூலுக்கு போவாரு. அவங்க அப்பதான் எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. ஆனா பள்ளிக்கு சென்று விட்டு மறுபடியும் வீடு திரும்பும் போது அப்பா என்பவர் கூடத்திலே கிடத்தி வைக்கப்பட்டிருப்பார். அப்பா இல்லப்பா, அப்பா இறந்துட்டாரு, அப்பா போயிட்டாரு. அந்த அப்பா தான் எனக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாரு. அவர் இங்கதான் இருக்காரு, இதை படுத்துட்டு இருக்காரு. அப்ப இல்லைன்றீங்களே, அப்பா அப்பா இது இல்லையா? இது அவர் உடல் இல்லையா? அப்போ இது உடலுக்குள்ள இருந்தது யாரு? அப்பா இல்லையா? அந்த உயிர் இல்லையா? அப்ப என்னதான் இது அப்படின்னு அவருக்குள்ளவே ஒரு கேள்விகள் கேட்டுட்டு திருவண்ணாமலையில போய் அமர்ந்தவர் தான் நம்ம ரமண மகரிஷி ஐயா. நான் யார் அதில் ஊன்றி திளைத்து ஆழ்ந்து பல உண்மைகளை நம்ம ஐயா ரமண மகரிஷி ஐயா கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். நமக்குள் இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டுமே எழுந்தால் போதும் என்கிறார் ரமண மகரிஷி. இந்த ஒரே ஒரு கேள்வி நமக்குள்ளாக இருக்கும் கோடிக்கணக்கான கேள்விகளை எரித்து சாம்பலாக்கிவிடும் என்கிறார் நம்ம ஐயா. மேலும் உன் வாழ்வின் உச்சத்தை தொடவிக்கும் அற்புதமான கேள்விதான் நான் யார் என்ற கேள்வி. ஏனென்றால் மனித குலத்திற்கே ஒரு பண்பு இருக்கிறது. என்ன பண்பு? எதிரில் இருப்பவர்களை பார்த்து நீ யார் என கேள்வி கேட்கிறது. நீ யார்? முதல்ல நான் யார் தெரியுமா? நான் என்னாருடைய பிள்ளை தெரியுமா? என்ன நீ கேள்வி கேட்கிற, நீ யார்? இப்படிதான் நம்ம என்னைக்குமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். முதல் முறையாக எப்பொழுது ஒருவர் நான் யார் என்ற கேள்வி எழுப்புகிறாரோ அப்பொழுதுதான் அவர் ஆன்மீக தொடலுக்குள் நுழைந்து விட்டார், அடியெடுத்து வைத்து விட்டார். இனிமேல் அவர் அடைய முடியாத இலக்கு என்பது ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எவர் ஒருவர் நான் யார் என்ற கேள்வியை கேட்கிறாரோ அவருக்கு எல்லா கதவுகளும் திறக்கப்படும். கண்டிப்பாங்க. ஒரு பெரிய துன்பம் வரும்போது அப்பா இறந்துட்டாரு, உடனே அவருக்கு நான் யார் என்ற கேள்வி வந்தது. அதேமே தன்னுடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது நான் யாரு, எனக்கு ஏன் இந்த இழப்பு, எனக்கு ஏன் இது வந்தது அப்படின்ற கேள்வி வரும்பொழுதுதான் நான் எங்க இருந்து வந்தேன், நான் உயிரா, நான் மனமா, இல்ல அறிவா, நான் எப்படி வந்தேன், நான் ஏன் வந்தேன், இந்த இன்ப துன்பங்கள் எனக்கு எதற்கு, சரி எங்க இருந்து வந்துட்டு எங்க போற, என்னுடைய முடிவு என்ன, நான் ஏன் இங்க இருக்கிறேன், என்னுடைய ஆதி என்ன, என்னுடைய முடிவு என்ன, துன்பம் தான் இந்த வாழ்க்கையா, நான் கஷ்டப்படுறதுக்காக தான் வந்தேனா? இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருப்போம் இல்லையா? அதற்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் யார் என்ற கேள்வியை அடங்கிவிடும். நமக்கு பல கேள்விகள் இருக்கும். இந்த கடவுளை பற்றி, வாழ்க்கை வர துன்பம் பற்றி,
மற்றவர்களை பற்றி நிறைய இருக்கு. பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க ஏன் நல்லா இருக்காங்க, இப்படி நிறைய கேள்விகள். நான் யார், நான் யார், இந்த கேள்வி மட்டும் விடை கிடைச்சிச்சுன்னா ரமணர் மகரிஷி ஐயா சொன்னது போல் உனக்குள் எழும் கோடிக்கணக்கான கேள்வியை இந்த ஒரு கேள்வி எரித்து விடும்னு சொல்றாரு. பாத்தீங்களா? நமக்குள்ள இந்த நான் யார் என்ற கேள்விக்கு பதில் கிடைச்சிடுச்சுன்னா இந்த எல்லா கேள்வியும் பஸ்மம் ஆயிடும்னு சொல்லலாம். இந்த ஆன்மீகத்தின் உச்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் யார் என்ற வினாவிற்கு விடைதான். எளிமையாக இந்த கேள்வியை நாம சிந்தனை செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் யார், நீங்க யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? என்னுடைய பெயர் ஜெயசுதா, என்னுடைய அப்பா பேர் சுந்தரேசன், அம்மா பேரு ராஜகுமாரி, கணவர் பேரு மாதவன், குழந்தைங்க பேரு புவனேஷ், ஜனனேஷ், இப்படி ஒவ்வொரு பேரையா நம்ம சொல்லிட்டே வருவோம். என்னுடைய படிப்பு இது, என்னுடைய ஜாதி இது, என்னுடைய மதம் இது, என்னுடைய நாடு இது, நான் மேரிடா அன்மேரிடா, என்னுடைய வருமானம் என்ன, இப்படிதான் நாம நினைச்சிருக்கோம். நான் யார் என்ற கேள்வியை கேட்கும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே இதுதான் இருக்கும். அப்போ இதெல்லாம நாம சிந்தித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாம கிடையவே கிடையாது. அப்ப நாம் யாரு? நம்ம எதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா அவர் அழகா புரிய வச்சிருவாருங்க. ஒரு எளிமையானவர், மக்கள் எளிமையான மக்கள் புரிந்து கொள்ள விதமாகவே வந்த மகன் நம்ம விஜயாத்ரி ஐயா. அழகா எனக்கு கவி சொல்லியிருக்காரு. நான் யார் எனும் வினா நல்லுயிர் அறிவுக்கு, நான் அகம்பாவமாம் குறுகிய நடத்தினில், நான் பேரறிவாம் நற்றவ ஆழ்வினில், நான் முழுமை பெற பிரம்மமே நானாகும் என்கிறார். அதாவது நான் யார் எனும் வினா நல் உயிர்ப்பு அறிவுக்கு, இந்த அறிவுக்கு நான் யார் என்று வினா கேட்பது வந்து அவ்வளோ உயிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயிர்ப்பை, நல்ல உயிர்ப்பை கொடுத்து விடுமா இந்த நான் யார் என்ற கேள்வி. நம்முடைய அறிவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், அதற்கு விளக்கத்தை கொடுத்து விடும், ஒரு கிளர்ச்சியை கொடுத்து விடும், நம்மள வேறு ஒரு பரிமாணத்திற்கே அழைத்து சென்று விடும். நான் யார் என்ற கேள்வி வினா இந்த உயிருக்கு, நல் உயிர் அறிவிற்கு, நல் உயிர்ப்பு அறிவிற்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன்லயே சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? நான் அகம்பாகமாய் குறுகிய நாட்டத்தில், நான் யார் என்ற கேள்வி இந்த அறிவுக்குள்ள நான் கேட்டுக்கிட்டே போகும்போதே ஆழமனில் அதோட பதில் என்ன இருக்குமா? நான் அகம்பாவமாய், நான் தான். நான் யார் தெரியுமா? நான் தான் ஆணவம், கர்வம் என்று நான் தான் எல்லாத்தையும் பண்றேன், நான் தான் செய்யறேன், நான் தான் பாடுறேன், நான் தான் வேலைக்கு போறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் சாப்பாடு செய்யறேன், நான் தான் உங்களுக்கு போடுறேன், நான் தான் எல்லா வேலையும் செய்யறேன் இப்படின்னு அந்த அறிவு குறுகிய நாட்டத்தில் இருக்கும்போது அகம்பாவமாய் அந்த அறிவு எல்லை கட்டி கொண்டு சென்று கொண்டிருக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லணும். முதல்ல ஆழ்ந்து நம்ம உள்ள போகும்போது அது என்னன்னு சொல்லுதான், நான் தான் அப்படின்ற அகம்பாவமா வெளிப்படுத்து. அறிவு இன்னும் உள்ளே செல்கிறது. பேரறிவே நற்றவ வாழ்வினில் ஆழ்ந்து தவத்தால் நாம் செல்லும் பொழுது நான் பேரறிவு, நான் அறிவாகவே உள்ளேன். எந்த அறிவு தேடிக்கொண்டு செல்கிறதோ அதுவே நீதான், நீதான் அது. அறிவு அறிவை தேடிட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அறிவுக்கு கிடைக்கக்கூடிய விடை ஏன்பா நீயே அதுதான்ப்பா. அறிவுக்கு கிடைக்கக்கூடிய விடை அறிவு. எது கேட்டுக்கொண்டு சென்றதோ அந்த உணர்வு அதை நாடி சென்றதோ அதுவே நானாக இருக்கிறேன். இன்னும் அழகில்ல? நான் யார், நான் யார், நான் யார் என்று உள்ளிருந்து கேட்க அவரே நீ என்ற ஒரு விடை நமக்கு கிடைக்கும். அப்படியா? நான் பேரறிவா, நான் நற்றறி வாழ்வினில் அறிவு மேலும் மேலும், நான் தான் அறிவா மேலும் ஆழ்ந்து போகுது அந்த அறிவு. எனக்குள் இந்த அறிவு எப்படி வந்தது?
நான் தான் அதுன்னு சொல்லிட்டேங்க. அந்த அறிவு எப்படி வந்தது? இந்த பின்னப்பட்ட அறிவு, இந்த சின்ன அறிவு, இந்த குட்டி அறிவு, இந்த சிற்றறிவு, அது எங்க இருந்து வந்தது? இந்த பேரறிவாகிய, இந்த அறிவாகிய பரம்பொருளிலிருந்து நமக்குள்ளே அறிவாகி வந்துள்ளது. வள்ளல் ஐயா சொல்வார், வள்ளலார் ராமலிங்க அடிகள் சொல்வாரு, சிற்சபையாகவே இருக்கிறாய், இந்த பெரிய பரம்பொருள், இந்த அருட்பெரு ஜோதியாகவே நமக்குள்ளே இருக்கிறது என்று அழகாக வள்ளலார் ஐயாவும் அழகாக சொல்லுவார். நாம் தவத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து செல்லக்கூடிய போது நாம் கிடைக்கக்கூடிய பதில், நீ நலிவு இல்லாத, அழிவு இல்லாத மிகப்பெரிய மெய்ப்பொருளாகிய பிரம்மமே நீதான் என்ற உண்மை தெரிகிறது. இந்த இதுல கூட சொல்லுவாங்க, சாம வேதம் அதுல சொல்லுவாங்க, தத்துவம் மசி, தத்துவம் மசி, அது நீயாகவே இருக்கிறாய் என்று புலப்படும். என்ன அழகு இல்ல ஐயா? இந்த கவியில எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நான் யார் எனும் வினா நல்லுயிர் அறிவிற்கு நான் அகம்பாகமாய் குறுகிய நாட்டத்தில் நான் பேரறிவாம் நற்றவ ஆழ்வினில் நான் முழுமை பெற பிரம்மமே நானாகும். என்ன அழகு இல்லை ஐயா? இன்னொரு கோணத்துல இன்னொரு கவிதை சொல்றாரு, நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட நான் முதலில் மனமாக பிடிப்படும். நான் மனதனில் மூலத்தை நாட அங்கு உயிராகி நான் உயிரின் மூலத்தில் நாட நற்சிவமாய் விடும். நான் முதல்ல நான் 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 என்று எழுச்சி வரும்போது நான் அதை நாடி சென்று உள்ளே அந்த அகம்பாவத்துக்கு உள்ளே நாடி செல்லும் பொழுது நான் முதலில் மனமாக புலப்படுகிறேன். நான் என்பதை நாம் முதலில் மனமாகத்தான் நினைப்போம். சரி, இந்த மனம் எங்கிருந்து கிளம்புகிறது? அதற்கு ஆற்றல் எப்படி வருகிறது? அதனுடைய மூலம் என்ன? அதனுடைய தொடக்கம் என்ன? நாம் சிந்திக்கும் பொழுது மனதின் மூலம் என்ன, அது எங்கிருந்து வருது கொண்டிருக்கிறது, அது எந்த இருப்பை வாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நாடி செல்லும் பொழுது அங்கு உயிராகி இருக்கும் மனம். உயிர்தான், உயிரிலிருந்து அந்த புறப்படும் ஒரு அலைதான் மனம். உயிரின் படர்க்கை நிலையே மனம் என்கிறார் நம் வேதாத்ரி ஐயா. அப்போ நாம் அந்த உயிரிலிருந்து தான் இந்த மனமே வந்திருக்கு. அப்போ நாம உயிரா? நாம் முதலில் ஆராய்ந்து பார்க்கும்போது அகம்பாகத்துக்குள்ளே போகும்போது முதலில் மனமாக தோன்றியது, தற்போது உயிராக மாறிவிடுகிறது. அப்போ உயிர் என்னை விட்டு போனவிடு, இந்த உடலை யாரும் மதிப்பதே இல்லை. எரித்து விடுகிறார்கள், இல்லை புதைத்து விடுகிறார்கள், எந்த ஒரு மரியாதையும் இல்லை. அப்போ இந்த உயிர் நானா என்ற இந்த அப்போ உயிரே நான் இல்லை அப்படின்ற போது நம்ம அந்த உயிருடைய மூலம் என்ன, அதனை நாம் ஆழ்ந்து செல்லும் பொழுது உயிர் எங்கிருந்து வந்து உயிருக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு நாம பார்த்தோம்னா உயிருடைய மூலத்தை நாம் தேடி போகும்போது அது நற்சிவம் ஆகிறது. நான் உயிரின் மூலம் தேடும் போது நற்சிவம் ஆகிவிடும். நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட நான் முதலில் மனமாகி பிடிப்படும். நான் மனதின் மூலத்தை நாடும் போது உயிராக பிடிப்படும். நான் உயிரின் மூலத்தை நாடும் போது நான் சிவமாகிவிடும் என்கிறார். அழகா முடிச்சிருக்கார் பாரு. இன்னொரு கவியில நான் யார் என்று வினவ நல்லுடலும் அறிவு உயிர் நல் இணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும். நான் யார் என்ற கேள்வி கேட்கும் போது நான் உடல், இந்த உயிர், இந்த மனம், இந்த அறிவு என்ற நான்கும் சேர்ந்துதான் நான் ஒலிக்கும். அப்ப இது உடலுக்கு இது ஊன் உடலே வாகனமா உள் இருக்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே பேரறிவாம் அதுவே நான் என்கிறார் அந்த கவியில. இந்த உடல் பாத்தீங்கன்னா நான் யார், அந்த பருவுடல், உயிர், மனம் இது எல்லாம் இணைந்து முதலில் ஒலிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஊன் உடல் தான் வாகனம். அதாவது இந்த ஊன் உடல் வாகனம் என்றால் நமக்குள்ள இருக்கிற இந்த அறிவு, இந்த ஆன்மா, இந்த பிரம்மம் சொல்லக்கூடிய நானை ஏற்றி சொல்லக்கூடிய வாகனம் தான் இந்த உடல். அப்ப உயிர் நான் இல்லையா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இந்த வாகனமான உடலை, இந்த உடலுக்குள்ளத வாகனத்துக்குள்ளதான் நான் அமர்ந்துட்டு இருக்கேன். இந்த ஆன்மா இந்த உடலை ஏற்றி செல்லக்கூடிய இயக்கக்கூடிய எரிபொருள்.
ஒரு கார் ஓட்டிட்டு போறோம், அந்த காருக்கு என்ன தேவை? பெட்ரோல் தேவை. அந்த மாதிரி இந்த உடலுக்குள்ள ஆன்மா இருக்கு. இந்த ஆன்மாவை எடுத்து செல்லக்கூடிய பெட்ரோல், எரிபொருள் உயிர். அப்போ இந்த பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா, உயிர் தீர்ந்து போச்சுன்னா, உயிர் துகள்கள் தீர்ந்து போச்சுன்னா மரணம். அப்ப இதில் அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய வாகனம் உரிமையாளர் யாரு? இந்த உடம்பே வாகனம், வாகனத்துக்குள்ள எரிபொருள் உயிர், அதுக்குள்ள அமர்ந்து செல்லக்கூடியவர் தான் இந்த இந்த அமர்ந்து செல்லக்கூடியவர் ஆன்மா. அதை ஓட்டுறவர் யாரு? மனம். மனம்தான் அதை ஓட்டி செல்கிறது. என்ன அழகு இல்ல? எல்லா பொருட்களிலும் எல்லா உயிர்களிடத்திலும் இந்த பேரறிவு தான் இருக்குன்றதை நாம தெரிஞ்சுக்கணும். நான் யார் என்று வினவ நல்லுடலும் உயிர் அறிவு நல் இணைப்பாம் கூடி ஒரு நாட்டமுடனே ஒழிக்கும் உடலே வாகனமாம் உள் இயங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளா பேரறிவாகும் அப்படின்னு இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இந்த வால் அறிவு தான் நாம இப்ப சிற்றறிவா இருக்கோம், எல்லை கட்டி கொண்டிருக்கோம். இந்த தன்முனைப்பு அகம்பாவம் உடைஞ்சு இருக்கணும். இவ்வளவு அழகு இல்ல? நம்ம உடலும் இல்லை, உயிரும் இல்லை, மனமும் இல்லை. நாம அறிவு. எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவே தான் நீயாக இருக்கிறாய். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு நம்ம ஐயா இந்த 3 கவியில. சரி, இப்ப இந்த மாதிரி நான் அறிவுதான் நானு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு எப்படி இதை நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா அதுக்கு இன்னும் அழகா கவிகள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த கவிகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆழ்ந்து ஆழ்ந்து நம்ம தியானம் பண்ணும் பொழுது நமக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா ஐம்புலன்கள் அமைதி பெற்று அருகுணங்கள் சீராகி நம்ம அமைதியா இருக்கும் பொழுது நாம தான் இறைநிலை அப்படின்ற உணர்வு நமக்குள்ள தெரிஞ்சிடும். அதுக்கு ஐயா தன்னுடைய அனுபவத்துல ஒரு பாடல் அழகா எழுதியிருப்பாரு. உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது அருள் ஒளிர எனதுலம் தூய்மை பெற்றேன் இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னே இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னே எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை இன்ப உற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப உற்றாய் பெருகும் இறைவா அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்துக்குள்ளும் அறிவாய் அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்துக்குள்ளும் அறிவாய் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா. என்ன அழகுல! இன்னொரு கவியில இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயரறிவாய் குறைவின்றி குணமின்றி குணத்தில் உயரறிவாய் மறைபொருளாக உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாம் குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயரறிவாய் மறைபொருளாக உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாம் இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது நீங்காத
இன்ப ஊற்றாய் பொறியினும் புலனைந்தில் பொங்குதமாத்திரையாய் பொறியினும் புலனைந்தில் பொங்குதமாத்திரையாய் சிறிதும் பெரிதுமாகி சிந்தனைக்கு ஊற்றான சிறிதும் பெரிதுமாகி சிந்தனைக்கு ஊற்றான இறைவனை கண்டு கொண்டே அறிவாய் இறைவனை காணுகின்றேன் இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன். என்ன அழகில்ல! எந்த அறிவு இதை தேடிக்கொண்டே செல்கிறதோ அது அறிவே தான் நீ என்று புலப்படும் பொழுது அப்போ நானே தான் இறைவனா? எனக்குள்ளேதான் அந்த அறிவு இருக்கா? சிற்றறிவா இருக்கா? அந்த சிற்சபைக்குள்ள அந்த அருட்பெருஞ்சோதிதான் இருக்காங்களா? அந்த பேரறிவு தான் இருக்கா? அப்படி நாம் எண்ணும் போது நமக்குள்ள அன்பும் கருணையும் தானாக ஊற்றெடுக்கும். ஒவ்வொரு பொருள்களிலும் ஒவ்வொரு உயிர்களிலும் இறைவனே உள்ளார் என்பது போது ஏன் அடுத்தவர் மீது நமக்கு வருத்தமும் பகையும் எதுவுமே வராது. எல்லாமே இறைநிலை இறைநிலை இறைநிலை. நமக்குள்ளாகவே அறிவாகவே திகழ்ந்து கொண்டிருக்கின்ற உண்மையை நாம் அனைவரும் அறிந்து அடைந்து அம்மயமாகவே ஆகிவிட வேண்டும். வாழ்க வளமுடன். அனைவரும் சிந்தனை செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.